வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக பொட்டுக்கடலையும் எள்ளையும் வச்சு அருமையான ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது, அதே சமயம் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாவு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைனா கூட நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பொட்டுக்கடலையை வறுத்த மாதிரியே எள்ளையும் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெள்ளை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதே கப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை, அதை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இது அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைக்க வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளையும் இதை மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 3/4 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வெள்ளை சிரப்பை ஆட் பண்ணிட்டு நம்ம பொட்டுக்கடலை மிக்சரை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸிமம் நம்ம பொட்டுக்கடலை வச்சு ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காயில் பாதி தேங்காயிலேருந்து ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நெய்யோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கரண்டி அளவு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இதை கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த எள்ளு மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சத்துருண்டையோ இல்லை ஏதாவது ஸ்வீட் செய்யும் போதோ எள்ளு வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. எள்ளை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரவுண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆற வச்சதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வெளியில் வச்சுருந்தாலே நல்லா கட்டி ஆகிடும். அதனால் நம்ம நெய் விட்டு நம்ம வந்து திரும்பவும் பிடிச்சாதான் அந்த லெவலுக்கு நம்ம கரெக்டாக வரும். அதனால் இந்த மாதிரி நெய் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு சின்ன ரவுண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தட்டை மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா எள்ளு ஸ்டஃபிங், அதை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு இதை ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மூடிக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் மூடிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க.
எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி பொட்டுக்கல்லையும் எள்ளையும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.